ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் எக்கு வச்சு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக் ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் ரோட் சைடு சாட் ஆம்லெட். வாங்க இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலு புஜியா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 4 எக்கு வச்சு 2 செட் ஆஃப் ஆம்லெட் போட போகிறேன். அதுக்காக ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 செட்டாக பிரிச்சே வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம 2 போட போகிறோம். ஒரு ஆம்லேட்டுக்கு நமக்கு 2 தேவை. கறி மசாலா, பெப்பர் அண்ட் சால்ட்டு, இவ்வளவே தான் நமக்கு தேவையான பொருள். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 செட்டாக பிரித்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு சைடு ஃபுல்லாக ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் அண்ட் க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். இது ஒரு செட்டு இந்த ஆம்லேட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு செட்டு இன்னொரு ஆம்லேட்டுக்கு அந்த பக்கம் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டு பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆலு பூஜியா டாப்பிங் தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத காட்டுறேன். ரொம்பவே சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு செட்டுக்கு 2 எக்கு ஊற்றி போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்கை உடைச்சிட்டேன். இதுலேயே இன்னொரு எக்கையும் இப்போ உடைக்க போகிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா இந்த 2 எக்குக்கு தேவையான அளவு தான் சேர்க்குறேன். சும்மா 2 சிட்டிகை அளவு. அது கூடவே நம்ம பெப்பர், அதுவும் 2 எக்குக்கு தேவையான அளவு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுவும் சுவைக்கு ஏற்ப தேவையான அளவு. நம்ம இது ஆனியன், டொமேட்டோ இந்த எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் சேர்த்து தான் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். எக்குக்காக மட்டும் இல்லை, அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ்க்கும் சேர்த்து தான். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்க்குறோம். அதனால் பெருசாக காரத்துக்கு நம்ம தூள் எதுவும் சேர்க்கலை. கறி மசாலா ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் சேர்க்குறோம். இது இப்போ நல்லா நான் ஃபோர்க்கை வச்சு பீட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மசாலா போட்டு நம்ம பீட் பண்ணிட்டோம்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் லம்ஸ் எதுவும் இல்லாமல். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு பீட் பண்ண தான் போகிறோம். பட் மசாலாவை ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் ஆனியன்ஸை ஆட் பண்ணுறேன். டொமேட்டோஸையும் இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, இதெல்லாம் எல்லாமே பொடி பொடியாக குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே ரொம்ப குட்டியாக சாப் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த சில்லியை தான் எடுத்து வைக்கிறதே பிடிக்காது. சாப்பிடும் போதே சேர்த்து சாப்பிடணும். ரொம்ப குட்டியாக இருந்தால் யாருமே அதை எடுத்து வைக்க முடியாது. அதனால் அந்தளவுக்கு குட்டியாக சாப் பண்ணிக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம கரண்டியை பற்ற வச்சாச்சு. இதில் தான் இப்போ இந்த ஆம்லேட்டை போட போகிறோம். நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலை எல்லா சைட்லேயும் படுற மாதிரி கொஞ்சம் நான் அப்படியே ஆட்டி கொடுக்குறேன்.
ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுலேருந்து புகையே வருது பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பீட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு ஆம்லெட்டை ஆட் பண்ணலாம். ஸோ அழகாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இதில் டாப்பிங்காக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான அந்த இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா அந்த ஆலு புஜியா தான். சாட் ஐட்டம் எது வேணால் சேர்க்கலாம். ஆலு புஜியா போட்டு இதை நான் பண்ணுறேன். ஸோ நல்லா தாராளமாகவே சேருங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும் போது. இதை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு குக் ஆனவுடனே லைட்டாக நம்ம மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக அதை திருப்பி இன்வெர்ட் பண்ணிடணும். பொறுமையாக பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிடும். மறுபடியும் திருப்பி போட்டு 2 சைடும் குக் பண்ணிவிட்டு நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஓவராக பர்னும் ஆகாது, உள்ளேயும் குக் ஆகும். ஸோ இதை எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக ஒரு பெரிய சைஸ் இட்லி மாதிரி இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக செய்கிற ஆம்லேட்டை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டைம் டிஃப்ரென்ஸே கிடையாது. அந்த ஆம்லேட் நம்ம நார்மலாக தவாவில் போடுவோம், அதுக்கு பதிலாக நம்ம இது சின்ன ஒரு கரண்டியில் போடுறோம். அவ்வளவே தான். அதே ஆனியன், டொமேட்டோஸ், சால்ட்டு, பெப்பர் தான். கூட ஆலு புஜியா போட்டு நம்ம கரண்டியில் போடுறோம். அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ நான் இந்த 2வது செட் ஆஃப் ஆம்லேட்டையும் போடுறேன். அதே மாதிரி பீட் பண்ணி வச்சுருந்து நான் ஆயிலில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் ஆலு புஜியா டாப்பிங் ஆட் பண்ணுறோம். கொரியாண்டர் லீவ்ஸ், இதுக்கு மேலேயுமே ஆனியன்ஸ் வேணுன்னா போட்டுக்கோங்க, டொமேட்டோ வேணாலும் போட்டுக்கோங்க, எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம் நாங்களும். ஸோ இதையும் அதே மாதிரி திருப்பியாச்சு. 2 சைடும் குக் பண்ணுறதுக்காக திருப்பி போட்டு குக் பண்ணுறோம். அதையும் எடுத்து இப்போ நம்ம பிளேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோட் சைடு சாட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் கூட ஆகலை. ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஆம்லேட் போடுற அதே ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு சாட் ஐட்டம் ஆலு புஜியா மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை எக்ஸ்ட்ரா கிடையாது. ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ஒரு ஆம்லேட் சாப்பிட்டாலே நமக்கு நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில் ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.